ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நான் தான் உங்க ஜாக் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் தான் பார்க்க போறோம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். பசங்களா, இந்த வசனத்துக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சுத்தமா தெரியல. நான் எப்பவுமே எனக்கு எதுனா தெரியலன்னா என்னுடைய நல்ல நண்பன் ஜோஷியா கிட்ட தான் கேட்டு கத்துப்பேன். இன்னைக்கு நான் அந்த பையன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஜோஷியாவை கூப்பிட்டு இதுக்கான விளக்கத்தை கத்துக்கலாமா? ஜோஷியா, ஜோஷியா, எங்கப்பா இருக்க நீ? ஜோஷியா, ஜோஷியா, எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, கொஞ்சம் அதுக்கு பதில் சொல்ல ஜோஷியா. ஜோஷியா, ஜாக்கி, என்ன டவுட் இருக்கு உனக்கு? சொல்லு ஜாக்கி. உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தானே நான் உன் ஃப்ரெண்டா உன் கூடவே இருக்கேன். சொல்லு ஜாக்கி, உனக்கு என்ன டவுட்டு? எனக்கு வசனத்துல ஒரு டவுட் இருக்கு ஜோஷியா. சொல்றேன் ஜாக்கி. உனக்கு சொல்லாம நான் யாருக்கு சொல்ல போறேன்? சொல்லட்டுமா? சொல்லு ஜோஷியா. அது என்ன சொல்லுதுன்னா வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அப்படின்னு என்ன தெரியுமா? உனக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லை தானே? நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கியா? இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அம்மா அப்பாலாம் இருப்பாங்க, எல்லா நாளும் இருக்க மாட்டாங்க ஜாக்கி. ஏசப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா? உனக்கு அம்மா அப்பா இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க நம்மளை விட்டு போனாலும் நம்ம கூட எப்பவுமே யார் இருப்பாங்க தெரியுமா? ஏசப்பா நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம என்ன கேட்டாலும் அதை உடனே செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஆனா அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கணும் தெரியுமா? முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அவர்கிட்ட வாஞ்சையோடு கேட்கும்போது அம்மா அப்பாவை காட்டிலும் அதிகமாகவே நமக்கு செய்வார். அதுதான் நம்ம பரமபிதா ஏசப்பா. சரிங்களா? நிறைய பேருக்கு அம்மா அப்பா இருந்தும் எதுவுமே பிள்ளைங்களுக்கு பூர்த்தி செய்யவே மாட்டாங்க ஜாக்கி. ஆனா எனக்கு அம்மா அப்பா இருந்தும் எனக்கு நான் கேட்குற எதுவுமே எனக்கு செய்ய மாட்டாங்க. ஆனா பாரு, நான் உடனே முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஏசப்பாட்ட கேட்டா எல்லாமே எனக்கு கொடுத்துருவாரு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது ஜாக்கி. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். பாத்தியா வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னு? அம்மா அப்பாங்கெல்லாம் எல்லா டைம்லயும் நமக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது, எதுவுமே மறக்க மாட்டாரு, உடனே செய்வாரு ஜாக்கி. இதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தம் ஜாக்கி. புரிஞ்சிருச்சா? ஜோசியா, சூப்பரா எனக்கு புரிய வச்ச. இனிமே நான் அம்மா அப்பா இல்லைன்னு கவலையே பட மாட்டேன். இந்த வசனத்தை நீ எவ்வளவு அழகா எனக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்க தெரியுமா? இனிமே நானும் உன்னை போல எனக்கு எது வேணாலும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஏசப்பா கிட்ட நல்ல வாஞ்சையா உறுதியா கேட்க போறேன். உன்ன மாதிரி நானும் ஏசப்பா கிட்ட நிறைய கேட்டு எல்லாத்தையும் வாங்கிக்க போறேன். பசங்களா, பாத்தீங்களா என் அன்பு எவ்வளோ அழகா சூப்பரா சொல்லி கொடுத்தான்னு? அது போல நானும் அவனவே கடைபிடிக்க போறேன். நீங்களும் இதை கடைபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? நீங்களும் இதே போல பண்ணீங்கன்னா இவரை போலையும் ஃபாலோ பண்ற என்ன போலையும் உங்களுக்கும் ஏசப்பா செய்ய ரெடியா இருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.